கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 298ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரின் இரண்டாம் வருகைக்கு ஒரு அடையாளம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுவது. இந்த நாட்களில் ஆங்காங்கே அது நடைபெற்று வருகிறது. எனவே கர்த்தரின் வருகைக்காக கருத்துடன் காத்திருப்போம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் மத்தேயு 24:29. வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். The power of the heavens will be shaken. Matthew chapter 21 verse 29. Thank you. Come
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வார ஒரு வசனம் என்ற முறையில் இந்த 298வது வாரத்திலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 24:29. மத்தேயு 24:29. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். 1945 வருடத்தில் 2வது உலக போர் தொடங்கினது. பிறகு தொடர்ந்து அதனுடைய அழிவுகள் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், 1975 அந்த வியட்நாம் யுத்தம் நடந்தது. பிறகு அது அப்புறம் முடிஞ்சுது. அந்த காலங்களிலெல்லாம் பாருங்கள், இந்த 30 வருஷமாக இந்த ஒரு 148 இராணுவ மோதல்கள், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் இடையே மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலங்களெல்லாம் போரில் இருந்தால் செஞ்சோன்னா ஆதி காலங்கள்லாம் என்ன சொல்லி குறிப்பிட்ட நேரம் தான் யுத்தம் செய்யணும். அதுக்கு பிறகு அந்த யுத்தத்தை நிறுத்திடணும். சாயங்காலமான பொழுதடைஞ்சிட்டுனா நிறுத்திடணும். அப்புறம் காலையில் தான் யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம உலக நாடுகளில் யுத்தம் கூட முதல் உலக போர் நடக்கும்போது கூட அந்த குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் அது இராணுவம் தான் எதிர்த்து போராடி இருக்காங்க. இராணுவம் மட்டுமே அழிஞ்சிருக்கு. ஆனால் 2வது உலக போரில் அப்படி கிடையவே கிடையாது. 2வது உலகத்து போரில் பாருங்கள், மனுஷனையும் சேர்த்து அந்த ஒரு நாட்டை தாக்குறதா அந்த மனுஷனையும் சேர்த்து நினச்சிட்டாங்க, தாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த சட்ட விதிகளின்படி மருத்துவமனைகள், அது மாதிரி பள்ளிக்கூடங்கள், இங்கெல்லாம் அந்த குண்டுகளெல்லாம் நிச்சயக்கூட போடக்கூடாதுங்கிறதா விதியாம். ஆனால் அப்படிலாம் எல்லாம் மீறியாச்சு. நமக்கு தெரியும், 2வது மகா யுத்தத்தில், அந்த உலக மகா யுத்தத்தில் ஜப்பானில் அந்த ஹிரோஷிமா, நாகசாகி அந்த பட்டணங்கள் எல்லாம் போட்டு இன்றைக்கும் அந்த இடங்களில் ஒரு சின்ன புல்லு கூட முளைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதனுடைய பாதிப்புனால ஜனங்கள்லாம் அங்கேயும் உள்ளவங்களாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் அப்படி பேட்டி கொடுத்த கூட நான் பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது யுத்தம் என்றாலே அழிவு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கும் பாருங்க, இஸ்ரேல் வேலை, ஈராக் யுத்தம், அது மாதிரி ரஷ்யா, அந்த உக்ரைன் யுத்தம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்படி தான் அதை தாங்க முடியுமோ தெரியல, நினச்சி பார்க்கவே முடியல. பிள்ளைகளை இழந்த பெற்றோர் இழந்த பிள்ளைகள், அப்படி கணவனை இழந்த மனைவி இழந்த கணவன், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு நிலைமை என்ன செய்து இருக்கு. மனுஷனுடைய காரியங்களையே மனுஷன் இவ்வளவு கொடூரமாக இருக்குமானால் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க சுத்தம் கொண்டாருன்னு சொன்னால் மனுஷன் எந்த விதத்திலும் தப்பவே முடியாது. இன்றைக்கும் நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக அணுகுண்டுகள் நிறைய செய்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தை போல 4000 உலகத்தை அழிக்கக்கூடிய அணுகுண்டுகளை செய்து வச்சிருக்காங்களாம். செய்து வச்சுட்டு அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா யார் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கே கூட திடீர்னு வெடிச்சிச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கே முதல்ல எப்படியா ஆபத்து வந்துடும். அப்படி ஒரு பயத்தில் விஞ்ஞானிகள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க, அணு ஆராய்ச்சிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும்பொழுது இயற்கையாகவே எல்லாம் நடக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. உலகத்தை அழிக்கிற காண்டன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். பாருங்க, என்ன சொல்றாங்க, எபிரேயர் 12:1 போட்டுருக்கு பாருங்க. அதுக்கு முன்னால 2 பேதுரு 3:7 போட்டுருங்க. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் ஒரு வார்த்தையினாலே அக்னிக்கரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் இந்த உலகம் அழிஞ்சிடும். நியாயத்துக்கு வரும்பொழுது ஆண்டோடைய பிள்ளைகள் மட்டும்தான் அது தப்புவாங்க. ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதுபடி செய்கிறவர்கள் மட்டும்தான் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனால அப்படின்னா இப்படிப்பட்ட அழிவுக்கு நம்ம தப்பணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு வழிமுறைகளும் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எபிரேயர் 12:1 போட்டு பாருங்க. பாரமான யாவத்தையும் நமக்கு பிரச்சனை உள்ளாக்குற எல்லாத்தையும் தள்ளி விட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தை என்ன செய்யணும், பொறுமையாக நம்ம என்ன செய்யணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். எதை பற்றியும் நம்ம கவலைப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மளோட இருக்காரு, ஆண்டோட வசனங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன செய்யணும், பொறுமையோட நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை. அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க, நமக்கு அப்படி இல்லையே, அப்படி இல்லை. நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்து வச்சிருக்காரு. அந்த ஓட்டத்தை நாம் நினைச்சணும் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் முக்கியமான காரியம். அப்போ வானத்தின் சத்துவங்கள் எப்போ அசைக்கப்படுங்கிறது நமக்கு தெரியவே செய்யாது. எப்படி உலகத்தை மறுன்னு ஒரு நாட்டுக்கு சண்டை வந்தால் உடனே உலகத்தை வரப்போகுது எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. விலைவாசி எல்லாம் கூடியது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டோடைய ஒரு அந்த நியாயத்திற்கு நாளில் இந்த வானங்கள் அசைக்கப்படும் பொழுது எல்லாம் ஒன்னோடு ஒன்று அப்படியே வரிசையாக எல்லாம் செய்யும் ஏற்படும். ஆகையினால நாம் எப்போதும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டாலும் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு பாவமான யாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக நம்ம ஓடணும்னு சொன்னோம்.
நிச்சயமாக நியாயத்திற்கு நாளில் ஆண்டோடைய சன்னிதியில் நம்ம மாசத்தவர்களாக நிற்போம். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையவே நமக்கு உண்டு பண்ணத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சத்திய வேதம்